ஏ ரெஜினா, சௌசோ, ஏ ரெஜினா எந்திரி, எந்திரி. ஏ சௌசோ, என்ன போத்தி தூங்குற? எந்திரி, எந்திரி. குட் மார்னிங் காயத்ரி. குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும். எழுந்ததுல இருந்து பாக்குற ஆனந்தி ஆளே காணோம். ஏ காயத்ரி, என்னடி சொல்ற? நேத்து வார்டன் எங்கேயோ ஆனந்திய கூட்டிட்டு போனாங்களே, இன்னுமா வரல? ஏய், அதெல்லாம் இல்லடி, நைட்டே வந்துட்டா. என்ன கொஞ்சம் லேட்டா வந்தா. என்னாச்சு, எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு விசாரிச்சதுக்கு எதுவுமே சொல்லல, படுத்துட்டா. சரி, டயர்டா இருப்பாளோன்னு நானும் விட்டுட்டேன். அப்படியா? அப்ப ஆனந்தி வரும்போது நான் எங்க போயிருந்தேன்? நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தேன். மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட ஆசையோடு இந்த தாலியை வாங்கி அப்பா முன்னாடி வச்சேன். ஆனா அந்த ஆசை இனி நிறைவேறாதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இப்பதான் புரியுது, ஆனா எனக்கு எப்பவோ புரிஞ்சிருச்சு. ஏய், என்ன சொல்ற? நான் எத்தனையோ தடவை சொன்னேன், நீங்க தான் யாரும் கேட்கல. இப்பவாது புரிஞ்சுதே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏய் காயத்ரி, ஒழுங்கா பாத்தியா? அவ குளிக்க ஏதாச்சும் போயிருக்காளா? பாத்ரூம் ஏரியால பாத்துட்டேன்டி, அவங்க இல்ல. நைட்டெல்லாம் தூங்காம முழிச்சிட்டு இருந்தா. அவ தூங்குனாலா இல்லையான்னு கூட தெரியல. அவ எப்படி தூங்கிருப்பா? மேடம், நேத்து ஆனந்தி எங்க கூட்டிட்டு போனீங்க? ஏன் அவ தூங்கிருக்க மாட்டான்னு சொல்றீங்க? ஆனந்திக்கும் அன்புக்கும் கல்யாண சம்பந்தமா பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை சமாதானப்படுத்துறதுக்காக ஆனந்தி அன்பு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க நான் அன்போட அம்மா எவ்வளவோ பேசி பார்த்தோம். ஆனந்தி அன்பு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே இல்லை. 3 மாசத்துல கல்யாணம் நடக்கலனா என் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரே, அதுக்கு என்ன வழின்னு அன்பு அம்மா ஆனந்தி கிட்ட கேட்டதும் ஆனந்தி என்ன தெரியுமா சொன்னா? என்ன மேடம் சொன்னா? வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டா. ஆனந்தி வாயிலிருந்து எப்படி இப்படி ஒரு வார்த்தை வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா இது அவ முழு மனசோட சொல்லலன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அன்பை விட்டு கொடுத்து பேசிட்டு வந்துட்டோமேங்கிற வேதனையில அவ நைட்டெல்லாம் கண்டிப்பா தூங்கிருக்கவே மாட்டா. அதனாலதான் அப்படி சொன்னேன். மேடம், அன்பு இல்லனா ஆனந்தி வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல மேடம். அவ ஏதோ பதட்டத்துல அப்படி சொல்லிருப்பா. இல்லடா, அது அவ பதட்டத்துல சொன்ன வார்த்தை இல்ல. ரொம்ப தெளிவா நிதானமா ஒரு முடிவெடுத்து சொன்ன வார்த்தை அது. மா, விடிஞ்சதுல இருந்து நீ இதையே சொல்லிட்டு இருக்கியம்மா. நானும் பல தடவை சொல்லிட்டேன். நம்ம பக்கம் இருக்கிற பிரச்சனைய நம்ம அவகிட்ட சொல்லிட்டோம். ஆனா அவ நிலைமைய நம்ம யாரும் சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. திடீர்னு ஒரு ஜோசியர் சொன்னாரு 3 மாசத்துல கல்யாணம்னு சொன்னா அவ எப்படிமா ஏத்துப்பா? அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆனந்திய புரிஞ்சுக்காம தான் அம்மா என்னைக்கா இருந்தாலும் அவதான் என் வீட்டு மருமகன்னு தாலி வாங்கி வச்சிருக்காங்களா? யாழினி, அம்மாவை நீ தான் கண்டதையும் சொல்லி குழப்பிட்டு இருக்க. நீ கொஞ்ச நேரம் வாயை முட்டு சும்மா இரு. அம்மா, நீ அவசரப்பட்டு தேவையில்லாம எந்த முடிவும் எடுக்காத. எந்த காரணத்துக்காக இந்த தாலிய ஆனந்தி கழுத்துல கட்டணும்னு நீ சொன்னியோ, அதே காரணத்துக்காக உன் ஆசைப்படியே அப்பா ஆசீர்வாதத்தோட ஆனந்தி கழுத்துல நான் தாலி கட்டுவேன். நீ தைரியமா அதை அப்பா முன்னாடி வை. இல்லடா, நேத்து வரைக்கும் நானும் அந்த எதிர்பார்ப்போட தான் இருந்தேன். ஆனா எப்போ ஆனந்தி வாயில இருந்து வேற ஒரு பொண்ணை பாத்துக்கோங்கிற வார்த்தை வந்துச்சோ, அந்த நிமிஷமே எனக்கு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. அம்மா, பயத்துல ஏதோ உளறிட்டாமா? அதையே புடிச்சு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விடுமா. டேய், ஒரு பொண்ணு கோவத்திலையும் பதட்டத்திலையும் எந்த வார்த்தை வேணாலும் சொல்லுவா. ஆனா அவ வாழ்க்கைய தான் கட்டிக்க போறவன எக்காரணத்தை கொண்டும் வேற ஒரு பொண்ணோட வாழட்டுங்கிற வார்த்தைய சொல்ல மாட்டாடா. அவ சொல்லிட்டு போயிருக்கானா, அந்த வார்த்தைக்கான விதை அவ மனசுல இன்னைக்கு விழல.
என்னைக்கோ விழுந்திருக்கு. நேத்து அதுதான்டா வெளியில வந்திருக்கு. மா, ஆனந்தி விஷயத்துல இது உனக்கு புதுசு இல்ல. ஏற்கனவே அவ இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு கோவத்துல நீ முடிவெடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது தப்புன்னு கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கே புரிஞ்சுதா இல்லையா? இப்பவும் கூட தான் அதே மாதிரி நீ தப்பான முடிவெடுக்கிற. மறுபடியும் அதுக்காக வருத்தப்பட போற. காதல்னு வந்தாலே பெத்தவங்க எதிர்க்கிறது தான் யதார்த்தம். ஆனா அன்போட அம்மா தான் புள்ள காதலிக்கிற ஒரு பொண்ணு மேல வெறும் பாசத்தையும் அன்பையும் மட்டும் இல்ல, உயிரையே வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட கொஞ்சம் கூட யோசிக்காம ஆனந்தி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டா. அது அவங்களோட மனச எவ்வளவு காயப்படுத்தியிருக்கும். மேடம், இதுக்காக தான் அவளை கூட்டிட்டு போறீங்கன்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களும் கூட வந்திருப்போம்ல. இவ்வளவு தூரம் அவளை பேச விட்டுருக்க மாட்டோமே. ஆமா மேடம், எங்களையும் கூட கூட்டிட்டு போயிருக்கணும். அவ சில நேரத்துல இப்படிதான் பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பா. நாங்க எல்லாரும் அவ கூட இருந்திருந்தா கண்டிப்பா அவளை பேச விட்டுருக்க மாட்டோம் மேடம். எப்பவும் இருக்கிற ஆனந்தியா இருந்தா நீங்க சொல்றது நடந்திருக்கும். நேத்து நான் வேற ஒரு ஆனந்திய பார்த்தேன். காட்டாறு மாதிரி ஆவேசமா இருந்தா. அத அணை போட்டு தடுக்க முடியுமாங்கிறது நிச்சயமா சந்தேகம்தான். ஆனா இப்பவும் எதுவும் கெட்டு போயிடல. ஆனந்திய கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க. ஒரு ஃப்ரெண்டா ஆனந்திக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அன்போட வாழ வேண்டியது அவ வாழ்க்கைக்கு எவ்வளவு அத்தியாவசியமான ஒண்ணுன்னு தயவு செஞ்சு அவளுக்கு புரிய வைங்க. ஆனந்திக்காக அன்பு அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்றேன். தயவு செஞ்சு போய் பேசுங்க. என்னடி அவ பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்கான்? முட்டாள் அடி அவ. முட்டாள் கூட இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க. அன்பண்ணனை தவிர இவ வலி வேதனையை புரிஞ்சுக்கிட்டு யார் இவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருவாங்கன்னு நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு வந்திருக்கா. ஏய் வாங்கடி, அவ எங்க இருக்கான்னு பாப்போம். வாங்க. இங்க பாருமா, உனக்கு இருக்கிற வலி வேதனை எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே நேரம் ஆனந்தி பக்கம் இருக்கிற பிரச்சனை என்னன்னு நீயும் யோசிச்சு பார்க்கணும். அவ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போனதும் உங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு வலியும் வேதனையும் எனக்குள்ள இருந்துச்சுமா. ஆனா ஆனந்தி ரொம்ப சாதாரணமா அந்த வார்த்தையை சொல்லல. நம்ம கிட்ட சொன்ன மாதிரி அவ அக்கா கல்யாணம் இது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு தோணல. அதையும் தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனை அவளுக்கு இருக்கு.